ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா ரதீஷ். இந்த சேனலோட பேர் ஏகா என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக ஒன்றும் வாங்க முடியல. சரி, முருங்கைலையும் கோஸும் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ரசம் வச்சுட்டேன். சரி, பொரியல் பண்ணலான்னு முருங்கைலையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அது கூட கேபேஜு, பெரிய வெங்காயம், வத்தல் மிளகு இதெல்லாம் போட்டு தான் பொரியல் பண்ணுறேன். சாதாரணமாக கோஸ் பொரியலும் சிலருக்கு பிடிக்காது. முருங்கை பொரியல் குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காயும் போட்டு பொரியல் பண்ணால் செம்மையாக இருக்கும். அது கூட ரசமும் மீன் வறுத்தது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி எங்களுக்கு மீன் கிடைக்கவே இல்லை. அதனால் முருங்கைலையும் கோஸும் பொரியலும் ரசம் கூட்டி பப்படம் பொரித்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு மாமனாருக்கெல்லாம் இஷ்டப்படுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம். குக்கரில் தான் சோறு வைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. பொரியல் போடனே அவள் வேண்டாம் வேண்டான்னு அப்படியே ஆக்ஷன் பண்ணனா, அதனால நான் போட்டு ரசம் ஊற்றி ஒரு பப்படம் வச்சு நல்லா சாப்பாடு பிசைஞ்சு தான் ஊட்டினேன். ஐயோ, பொரியலை போட்டுட்டாங்களே, வேண்டாம் வேண்டான்னு சொல்ல போட்டுட்டாங்களேன்னு அவளோட முகத்தில் நல்ல ரியாக்ஷன் தெரியுது. இருந்தாலும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டினோன்னா சாப்பிட்டா. நல்லா இருக்குன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மொத்த சாப்பாடையும் காலி பண்ணிட்டா. ஆனால் மாமனார் தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அவங்களுக்கு டெய்லி நான்வெஜ் வேணும். மீன், முட்டை, கருவாடு ஏதாவது இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை, வாங்கலை. பரவாயில்ல, ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டாங்க. எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.